இந்த கருவறைக்கு 4 பக்கமும் வாசல்கள் இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் இன்னைக்கு வழிபாட்டில் இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிச்சாலும், இது ஒரு வரலாற்று சின்னமா காலத்தை தாண்டி நிக்குதுங்கிறது ஆறுதலாவே இருக்கு. தமிழ்நாட்டின் சைவ ஆகம விதிப்படி உருவாக்கப்படுற சிவலிங்கத்துல இப்படி கீழே சதுர வடிவத்திலையும், நடுவுல எண்பட்டை அதாவது ஆக்டகனல் வடிவத்திலையும், மேல் பகுதி வட்டமாகவும் இருக்கும். இது தமிழ்நாட்டுக்கே உரிய அமைப்புன்னு பல அறிஞர்களும் கருதுறாங்க. இந்த கோயில்ல 4 வாசல் வழியா பார்த்தாலும் இந்த சிவலிங்கத்தை தரிசிக்க முடியும். இதுதான் 11ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பிராங் நாய், அதாவது சின்ன சன்னதிங்க. அப்படித்தான் இந்த பகுதி மக்கள் இதை அழைக்கிறாங்க. இதுக்குள்ளேயும் ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. இந்த கட்டடம் கோயிலோட தென்மேற்கு பகுதியில இருக்கு. இதுக்கு நேர் எதிரா தென்கிழக்குல ஒரு பன்னலாய் கட்டியிருக்காங்க. அதாவது பன்னலாய்ங்கிறது கோப்புகள் மற்றும் சுவடிகள் வைக்கிற ஒரு அறைன்னு இந்த பகுதி அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த கோயில் வாயில்கள்ல இருக்கிற முகப்பு சிற்பங்கள் சில இடங்கள்ல சிதைஞ்சு இருந்தாலும் இந்த கோயிலோட எழில் கொஞ்சிற அழகு கொஞ்சம் கூட குறையலங்க. இந்த சன்னதியை சுற்றி முழுவதுமா சதுர வடிவத்துல ஒரு சுற்றுச்சுவர் இருக்குங்க. இந்த பகுதி கோயில்கள்ல காரைக்கால் அம்மையாரோட சிற்பம் சோழர் கால தமிழர் தாக்கத்தை உறுதி செய்து, குறிப்பா பண்டைய தமிழ் வணிக குழுக்களோட பங்களிப்பை காட்டுது. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு இந்த கோயில்ல அதிகாலையில சூரிய ஒளி கிழக்கு வாசல் வழியா சிவலிங்கத்தின் மீது வந்து விழும். அப்ப ஒளி கீற்றுல ஜோதி வடிவத்துல அந்த லிங்கம் மின்னுறத பார்க்க பலரும் கூடுறாங்க. அந்த நாள்ல மாலையிலையும் இதே நிகழ்வு நடக்கும். இதுல இருந்து 3 நாளைக்கு சூரிய ஒளி இந்த கோயிலோட 15 வாசல்கள் வழியாகவும் சரியாக காலை 6:10 மணிக்கு ஒளி கீற்ற பாய்ச்சும். இதை ரொம்ப விமர்சையான விழாவாவே இவங்க கொண்டாடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.